எம்ஜிஆர் இல்லைன்னா உன் வீடே காலியாக இருக்கும். உங்கள் வீடு ஏலத்துக்கு போய் பிச்சை எடுத்தீங்க. எம்ஜிஆர்கிட்ட போய் பிச்சை எடுத்தீங்க. நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வெக்கமா இல்லை? அன்றைக்கி பிச்சை அன்றைக்கி உங்கள் இவராக உங்களுக்கு உதவி செஞ்சார், கருணாநிதியாக உதவி செஞ்சார். பெரிய டிஜிபிங்கெல்லாம் இருந்தால் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வருண்குமார். நீங்கள் இந்த மாதிரி பேசவே கூடாது. நீங்கள் முதல்ல ப்ரெஸ்ஸையே இப்போ மீட் பண்ணக்கூடாது. வருண்குமாருக்கு சொன்னேன், கான்டாக்ட் ரூல்ஸை போய் பாருங்கள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸில் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் பேசணும் ப்ரெஸ்ஸில். அப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லாமல் நீங்கள் பேசுகிறத டிஜிபிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணும். அதுதான் சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் இவரே பேசிக்கிறாரு. சென்னை என்றுமே திமுகவின் கோட்டையாக இருந்ததில்லை. அவர்கள் ஜெயித்த அத்தனையும் கள்ள ஓட்டு, குடிசை மாற்றுவார்கள் என்று குடிசைகளை உருவாக்கி குறுக்கு வழியில் தான் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயலலிதா வந்தபோது இவர்கள் பாட்சா பலிக்கவில்லை. அத்தனையிலையும் மண்ணை கவனாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினம். நியாயமாக பார்த்தா இன்றைக்கி 5ஆம் தேதி. ஆனால் உண்மையிலே அவங்க 4ஆம் தேதியே இறந்துட்டாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல இன்டர்வியூவில். 4ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இதாகிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வென்டிலேட்டர்லாம் வச்சு, ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஐபி இறந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அவங்க போலீஸை மொபிலைஸ் பண்ணி எல்லா மாவட்டங்களுக்கும் போலீஸ் எல்லாம் பந்தோபஸ்து கொடுத்து இதெல்லாம் பண்ணி போலீஸ் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. அந்த டைமில் வந்து கார்பரேஷன்லேருந்து இதிலேருந்து எங்கே தகனம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4 மணிக்கு இறந்ததை அவங்க இன்னும் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் மொபிலைசேஷன், அவங்கள புதைக்கக்கூடிய தகனம் செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் 5 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய நினைவு நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5, 2016 இல்லை, டிசம்பர் 4, 2016. இருந்தாலும் நினைவு தினம்னு அதை தான் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க நினைவு தினம் கிட்டத்தட்ட 8 வருடமாக ஆச்சு. என்ன ஆச்சு, அவங்க அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியலை. அப்போ அவங்க ஓபிஎஸ் அவங்கெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க, ஆறுமுகசாமி கமிஷன். அப்போ ஸ்டாலின் வந்தவுடனே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் வந்தால் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு காரணமானவர்களை கண்டுபிடிப்பேன்னு நடித்தார். அதுக்கேற்ற மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன் அவர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக வந்தவுடனே தான் கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, சசிகலாவை விசாரிக்கணும், போலீஸை வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான இதை கொடுத்தாங்க. இன்றைக்கி வர அந்த இது வந்து 2 வருஷம் ஆக போகுது. ஸ்டாலின் வாயை திறந்தாரா? அவர் தானே ஆட்சியில் இருக்கார். போலீஸை வச்சு சசிகலா வச்சு என்ன நடந்தது, உள்ள அப்பல்லோக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கணும்ல. அப்பல்லோவும் இதில் முதல் குற்றவாளியே அப்பல்லோ தான். ஏன் சொல்கிறேன்னா, அப்பொழுது ஜெயலலிதா அவர்களின் மகள் நான் தான் சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க, அமிர்தா. அவங்க ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாங்க, என்ன டிஎன்ஏ பரிசோதனை பண்ணுங்கள், என் ரத்தத்தையும் மேடம் இது ஜெயலலிதா அவர்கள் ரத்தத்தையும் வழக்கு போட்டாங்க. அப்போ ஹைகோர்ட்லேருந்து கேட்டால் அப்பல்லோ அப்பட்டமான பொய் என்ன சொன்னான்னா, அவங்க ரத்த மாதிரி என்கிட்ட இல்லை அப்படின்னு அப்பட்டமான பொய்யை சொன்னான். ஏன்னா இது எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு நம்ம அலையணும் அப்படின்னு உள்ள உண்மையவே மறைச்சாங்க. இப்படி உள்ள உண்மையை மறைச்சவங்க நோய்கள் விஷயமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தது விஷயமா பல உண்மைகளை மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவர்களை வந்து உடனடியாக வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன் கொண்டு போகலை? சசிகலா தானே முடிவெடுத்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. அவங்க இவ்வளவு நாள் இறந்தும் அதிமுக காரங்கள்லாம் கட்சி தலைவர்கள்லாம் கொள்ளை அடிக்கிறதில்ல. அவ்வளவும் வந்து 1000 கோடி 1500 கோடி கொள்ளை அடித்து செட்டில் ஆகிட்டாங்க. ஜெயலலிதா அவர்களை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை. சசிகலா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கவலைப்படல. அவர்கள் நோய்க்கெல்லாம் அப்போவே இது கொண்டு வந்திருக்கணும், உரிய மருந்துகளை கொடுத்துருக்கணும், அவர்களுக்கு உணவு கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்கணும். நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு குடும்ப உறுப்பினராக எல்லாத்தையுமே சசிகலா செய்ய தவறிவிட்டார்கள்.
அதனால் இந்த நினைவு நாள் 8வது நினைவு நாள் ஆகியும் ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த இதில் சசிகலா சொல்கிறாங்க, மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம். அம்மா ஆட்சியை கொண்டு வாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் வந்துடாதீங்க. நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் நாடு குட்டிச்சவரேன். ஸ்டாலினுக்கு இழைத்தவர் நான் இல்லைன்னு வந்து நீங்களும் இன்னும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடியை சேர்த்துருவீங்க. குடும்பமே கோடீஸ்வரங்களை ஆகிட்டீங்க. திருப்பவும் நீங்கள் அம்மா ஆட்சியை கொண்டாந்து நீங்கள் வந்தால் நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய செய்தி. அதனால் சசிகலா அவர்கள் யாருமே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு உரிய நன்றியை தெரிவிக்கவில்லை. அத்தனை பேரும் அதிமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் தான் சம்பாதிக்கிறது, தான் சுருட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் கூட போஸ்டர்லாம் அவங்க பேரை பெருசாக போடாதீங்க, அவங்க ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோவை போடாதீங்க, என் ஃபோட்டோவை போடுங்கன்னெல்லாம் ஐபிஎஸ் சொன்னது ஐஏஎஸ் ஆஃபீஸரே என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி அதிமுகவின் தொண்டர்கள் வேணும்னா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினத்தை அனுசரிக்கலாம். ஆனால் தலைவராக இருக்காம பாருங்க, இவ்வளோ பேர் யாருக்குமே அவர்களுடைய இறந்த நாளை நினைவு நாளை அனுசரிக்கக்கூடிய தகுதி கிடையாது. அத்தனை பேரும் அதிமுகங்கிற பிராண்டை வச்சுக்கிட்டு கொள்ளையடித்து பணக்காரனாக ஆகியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய செய்தி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன் டிவியில் பெருசாக எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ. இன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் நினைவு தினம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாழ்த்து போடலாம் சன் டிவியில், ஆனால் கிண்டல் அடிக்கக்கூடாதுல்ல. அதிமுகவில் சூடு சொரணை இருக்கிறவங்க, நல்ல உடம்புல நல்ல அதிமுக ரத்தம் ஓடுறவன் எவனுமே சன் டிவியை பார்க்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் குடும்பம் பூரா சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தனை அதிமுக காரன் சன் டிவியை புறக்கணிக்கணும். புறக்கணித்தா டிஆர்பி ரேட்டில் கீழே போயிடுவான். அப்போ வந்து காலில் விழுவான். எவ்வளவு இது இருந்தால் அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்களெல்லாம் கிண்டல் அடித்து போடுறான். என்ன கிண்டல் போட்டிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஜெயலலிதா நினைவு தினம்னு போட்டு காலி நாக்காளி, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள், அதில் மைக்கு, அதாவது தலைவரே இல்லையா அதிமுகவுக்கு, அதை கிண்டல் அடித்து ஒரு காலி நாக்காளி இதை போட்டு இன்று ஜெயலலிதா நினைவு தினம் அப்படின்னு போடுறாங்க சன் டிவிக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். எம்ஜிஆர் இல்லை, நான் உங்கள் வீடே காலியாக இருக்கும். உங்கள் வீடு ஏலத்துக்கு போய் பிச்சை எடுத்தீங்க. எம்ஜிஆர்கிட்ட போய் பிச்சை எடுத்தீங்க. நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வெக்கமாக இல்லை? அன்றைக்கி பிச்சை எடுத்து அன்றைக்கி உங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சார், கருணாநிதியாக உதவி செஞ்சார். கருணாநிதிகிட்ட போய் வீடு ஏலத்துக்கு வருதுன்னு முரசொலி மாறன் கேட்கும்போது என்கிட்ட ஒன்று இப்போ எதுவும் வராத, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னவர் தானே உங்கள் கருணாநிதி. அன்றைக்கி போய் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் காலில் விழுந்து பிச்சை எடுக்கலையா? இந்த நாக்காளி காலியானது மாதிரி உங்கள் வீடே காலியாக இருக்கும். இன்றைக்கி வீடு இல்லாமல் ரோட்டுக்கு வந்திருப்பீங்க. கோபாலபுரத்தில் இன்றைக்கி இருக்கிற வீடே உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போயிருக்கும். நன்றியை மறந்து இன்றைக்கி அந்த கட்சியை இதை போடுறாரு காலி நாக்காளியம். நான் என்ன சொல்கிறேன், அதிமுக காலி நாக்காளியாக இருக்கிறதாச்சும் பரவாயில்ல, தலைமை இல்லைங்கிறீங்க. ஆனால் உங்கள் இதில் ஒரு நாக்காளியில் 2 பேர் உட்காந்துருக்கீங்களே. உங்கள் இப்போ நிலைமை என்ன? திமுக அது முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அப்போ ஒரு சைடில் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இந்த லட்சணத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட தனி தலைமை இல்லையே. ஒரு தலைமை இருக்கிறதா உங்கள் திமுகவில்? கருணாநிதி இருக்கும்போதே இருந்தது. அவர் இவர் துணை முதல்வராக போட்டாலும் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. மற்ற பதவிகள் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் கருணாநிதி. ஆனால் இவர் எல்லாமே பையன்ட்டு விற்று கட்டி அணைச்சி இதில் தலையில் முத்தம் கொடுத்துட்டு எல்லாமே அவர் தான் அப்படின்னு விட்டுட்டீங்க. இப்போ 2 தலைமை இருந்து கொண்டு இருக்கிறது திமுகவில். நீங்கள் அதிமுகவுக்கு தலைமை இல்லைன்னு பேசுகிறதுக்கு அடிப்படை இது இருக்கிறது அவங்களுக்கு. சரி, இன்றைக்கி 2 தலைமையில் இருக்குது. அன்றைக்கி கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது திமுகவின் தலைமை எத்தனை பேர் யோசிங்க. ஒருத்தரா 2 பேரா? கருணாநிதினு ஒருத்தர், மு.க. அழகிரின்னு ஒருத்தர், அப்புறம் ஸ்டாலின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கனிமொழின்னு ஒருத்தவங்க, ராஜாத்தி அம்மாள்னு ஒருத்தவங்க, இப்படி 6-7 தலைமை இருந்து கொண்டு இருந்தது திமுகவில் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது. ஒரு சேரில் 6-7 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரா? கருணாநிதி அப்படி பார்ப்பார். எம்எல்ஏ சீட்டு எப்பா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் இதுப்பா, அது ஒரு 20 கொடுத்துருக்காங்க, 20. அப்போ அழகிரிக்கு 20 கொடுக்கணும்ப்பா. தென்மண்டலத்தில் அழகிரியை கேட்காம பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு தென்மண்டலத்தில் அழகிரி ஆளுக்கு 20. அப்புறம் கனிமொழிப்பா, கனிமொழி ராஜாத்தி அம்மா ரெக்கமெண்டேஷன் இருக்கா? அது வேறு தனியாக இருக்குது. செல்வி ரெக்கமெண்டேஷன் வேறு இருக்க. சரி, செல்வி ரெக்கமெண்டேஷன் கொடு. இது மாதிரி தயாலம்மாள் ஒரு 2-3 சொல்லுவாங்க, எங்கே இவங்களை எம்எல்ஏ ஆக்குங்க இவங்களுக்கு. சரி, அதையும் போடு.
அப்புறம் ஏன் ரெக்கமெண்டேஷனு? இப்படித்தானே எம்எல்ஏவை ஃபில்லப் பண்ணீங்க, இப்படித்தானே எம்பியை ஃபில்லப் பண்ணீங்க. அன்னைக்கு ஒரு தனி நாற்காலியில் உங்கள் கருணாநிதி மட்டும் உட்கார்ந்து முடிவெடுத்தாரா திமுகவில்? 7 பேர் 6 பேர்னு பவர் சென்டர், எத்தனை பவர் சென்டர், அவ்வளோ பேரும் கவுளை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் காலி நாற்காலியாய் இருப்பதை விட ஒரே நாற்காலியில் ஸ்டாலின் உதயநிதி 2 பேர் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது அதை விட கேவலம். எல்லாத்தையும் விட கேவலம் கருணாநிதி இருக்கும்போது முதல்வர் என்ற நாற்காலியில் 7-8 பேர் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி முடிவு, ஒவ்வொருத்தரும் தனித்தனி லிஸ்ட்டு எம்எல்ஏக்கு எம்பி கட்சிக்காரனுக்கு கொடுத்தீங்க சீட்டு. கட்சிக்காரன் ரெக்கமெண்டேஷன் உள்ளவனுக்கு தான் சீட்டு கொடுத்தீங்க. அந்த காலத்துலேருந்து அதுதானே பணம் கொடுத்தவன், ரெக்கமெண்டேஷன் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுத்தவன். இன்றைக்கி உதயநிதி சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன், அப்படி தானே உங்கள் கட்சி போயிட்டு போகுது. அதனால் காலி நாற்காலி ஒன்றும் கேவலமில்லை. நாற்காலியில் பல பேர் உட்கார்ந்து கொண்டு கோலோச்சுவது உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம், அதுதான் மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ற கருத்தையும் இன்று ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாளில் பதிவிட விரும்புகிறேன். அந்த ஒரு லேடியை என்னென்ன வேலை பண்ணாங்க தெரியுமா? சொல்லவே இதாகுது. அந்த அம்மாவை தனி ஆள் இல்லை, இவங்க யாருமே இல்லை, வாரிசுகள், கணவர் இல்லை, குழந்தைகள் இல்லை. இவங்களுக்கு பாருங்கள் எத்தனை மகன், எத்தனை பேரன், எத்தனை அண்ணன் தம்பி, இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. கைது பண்ணி கொண்டு போய் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே பெருசாலி உள்ளே விட்டாளுங்களாச்சே. ஜன்னல் கம்பியெல்லாம் பிச்சுட்டு கொசு உள்ளே வரட்டும்னு சொல்லி மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்து அவர்களை சித்திரவதை செய்த கூட்டமாச்சே நீங்கள். ஆனால் கடைசி அவங்க இறக்கும்போது ஸ்டாலின் வந்துக்கிட்டு தைரியமான மனுஷி, இவர்களை எதிர்த்ததில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு. நல்ல வேலை அப்போ அவர் பேசாமல் வாய் பேச முடியாமல் இருந்தார் கருணாநிதி. இல்லைன்னா உடன்பிறப்பேன்னா அவர் என்னென்ன கூத்து பண்ணி என்னென்ன அந்த அம்மாவை சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. சேலையை பிடிச்சி இழுத்தீங்க, ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சிங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலில் மிதிச்சிங்க, தலைமுடியை பிடிச்சி இழுத்தீங்க, சவால் விட்டுட்டு வந்தாங்க. திரும்பி முதலமைச்சராக வந்தால்தான் இந்த சட்டசபையிலே கால் வைப்பேன்னாங்க. சவாலை நிரூபித்து காட்டினாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சிறையில் அடைச்சி இதெல்லாம் விட்டார் பச்சாலின்னு அந்த சிறையில் உட்காந்து சபதம் விட்டாங்க. இதே சிறையில் 96 சபதம் வர்றாங்க, கருணாநிதியை உட்கார வைப்பேன். 2001 தூக்கி அடித்து அதே சிறையில் உட்கார வச்சாங்க. ஸோ இவ்வளவும் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு ஊர் பூரா கொள்ளை அடிச்சுக்கிட்டு 1 லட்சக்கணக்கான கோடியை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு வானம்னு சொல்லி ராக்கெட்டு டெக்னாலஜி விட்டுக்கிட்டு கேட்டால் ஜெயலலிதா A1, ஜெயலலிதா அளவுக்கு அதிகமாக சொத்து சேருது. இதையும் இந்த தமிழ்நாட்டில் சில முட்டாள்கள் நம்மனா அம்பாருங்க. இந்த கொள்ளை கூட்டம் சொல்லுங்க, நான் என்ன சொல்கிறேன், ஊழல் பண்ணாங்கன்னு இருக்கேன். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. ஊழியவர்கள் நீங்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுடைய நினைவு நாளில் நீங்கள் வந்துக்கிட்டு என்னமோ யோகியர் மாதிரி இவங்கெல்லாம் அது மோசம், இவங்கெல்லாம் நான் ஏன் அவர்களுக்கு இவ்வளோ இது பண்ணி இப்போ பேசுகிறதுக்கு காரணம், அவர் வாழ்க்கையில் சந்தித்த பல பிரச்சனைகளை நான் கண்ணால் பார்த்தவன். அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு இது. கொள்ளை அடித்தது பூரா சசிகலா, கெட்ட பேரை வாங்கினது அந்த அம்மா. அது என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க நகை கூட எங்கே இருக்கு எல்லாத்தையும் பாருங்கள். எதுவுமே ஒரு கடைசி வரை கருணாநிதி பொய்யான நகையெல்லாம் எடுத்து இது ஜெயலலிதா வீட்டில் எடுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இனிமேல் நான் நகையே போட மாட்டேன்னு சொல்லி தோடு கூட போடாமல் இருந்தாங்க. கடைசியில் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கமாக இருக்கணும்னு 2 சாதாரண தோடு மட்டும் போட்டாங்க, நகைகளே அணியாமல் விட்டாங்க. அவ்வளவு அக்கிரமங்களை பண்ணிச்சு இந்த கூட்டம். இன்றைக்கி நாட்டையே கொள்ளையடித்து கொண்டிருக்கும் கூட்டம் அவ்வளவு அக்கிரமத்தை பண்ணுது. அவர்களை நான் ஆதரித்ததுக்கு முதல் காரணம் திமுகவுக்கு சரியான எதிர்ப்பு கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த 10-15 வருஷம் இந்த திமுகவே ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாடு என்ன ஆகிருக்கும் பாருங்கள், விற்றுருப்பான். இப்போ விற்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கு காரணம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான். தமிழ்நாட்டை ராஜபக்சேகள் மாதிரி தமிழ்நாட்டின் ராஜபக்சேகள் இவர்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு போயிருப்பாங்க. அதை தடுத்தவர் ஜெயலலிதா. முதல்ல தடுத்தவர் 10 வருஷம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் 15-16 வருஷம் இந்த அம்மா தடுத்தாங்க. இந்த 25 வருஷமும் திமுக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் கணக்கு போட்டு பாருங்கள். அதனால் திமுகவை இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடமிருந்து காப்பாற்றியவர் ஜெயலலிதா. அந்த ஒரு இதுக்காவது அவருக்கு வந்து இன்றைக்கி அவருடைய இறந்த நாளில் அஞ்சலி செலுத்துவோம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது விசிகாவை சேர்ந்த அர்ஜுன் யாதவ். இப்போ தான் விசிகாவில் சேர்ந்தார். அவர் ஒன்று சொன்னால் திரும்ப ஒன்று சொல்லுவார். அவர்களுக்குள் உடன்பாடு இல்லை. திருமாவளவன் வாயை திறக்கலை இன்னைக்கு நினைவு நாள் இன்னைக்கு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற அர்ஜுன் யாதவ் சொல்லியிருக்காரு,
ஆண்கள் ஆதிக்கம் மிகுந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் பெண்ணாக இருந்த ஆதிக்கம் செலுத்தியவர் ஜெயலலிதான்னு இருக்காங்க. என்னமோ இவர் அதிமுகவில் சேர்ந்துருவாரோன்னு எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது. இப்போ அதுக்கடுத்ததுன்னு சொல்கிறாரு, 2016 அத்தனை தொகுதியிலையும் தனியாக நின்று ஜெயித்தவர் ஜெயலலிதாங்கிறார். அதிமுகவில் இவ்வளோ பாராட்டல, எடப்பாடி இவ்வளோ பாராட்டல, ஓபிஎஸ் இவ்வளோ பாராட்டல, அர்ஜுன் யாதவ் இவ்வளோ பாராட்டி அறிக்கை விட்டிருக்காரு. அதுக்கடுத்தது பொது தொகுதியில் வந்து ஒரு தலித்தை நிறுத்தி ஜெயிக்க வைத்தவர் ஜெயலலிதா. இவ்வளோ புகழாரம் சூட்டியிருக்கார். அங்கே நிலைமையும் சரியில்லை. அங்கே இவர் புத்தக வெளியீடு விடும்போது திருமாவளவனே வரமாட்டேன்ட்டார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமாவளவன்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. திருமாவளவன் என்னமோ இது உலகம் பெரிய தமிழ்நாட்டிலேயே முதல் தலைவர் மாதிரி என்னால் வர முடியாதுன்னு கட்சிக்காரதுக்கு. அப்புறம் விஜய் அவங்க கூப்பிட்டாங்க. விஜய் வந்து எப்பவுமே விஜய் விமர்சிக்கிறாங்க. யார் இந்த வன்னியரசுன்னு அவர். ஏன் நாங்கள் விஜய் ஆதரிக்கலை அப்படின்னா, அவர் கையில் பைபிளோடையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோடையும் வந்தாராம். அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு புத்தகத்தை வைக்கிறதே தப்புங்கிறாங்க விசிகா. அவன் பொதுச் செயலாளர் சொல்கிறார். அவர் கையில் இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தோடு வந்தாராம். இன்னொன்று பகவத்கீதையோடு வந்தார். ரெண்டும் அப்பட்டமான பொய். அவர் எந்த புத்தகத்தோடையும் வரல. மீட்டிங்கு வந்தவங்க இந்த புத்தகங்களை பரிசாக கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு போனார். இது இந்த திமுகவோட சேர்ந்த ஜீனோட சேர்ந்தோடனே இந்த கூட்டத்துக்கு இந்த புத்தி வந்துச்சு. விஜய் வந்து இது 2 புக்கையும் எடுத்துகிட்டு போனதுனால இருக்கிறாங்களா? அப்படி 2 புக்கையும் எடுத்துகிட்டு போக அது என்ன வனவாச புஸ்தகமா? வனவாசம் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போனால் அது மோசமான கருணாநிதியின் அனுபவங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அது புனிதமான புஸ்தகம். ஒன்று பகவத்கீதை, இந்துக்களின் வந்து இந்த புஸ்தகம், அது மத போதனை புஸ்தகம். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனு, அம்பேத்கர் எழுதின புஸ்தகம். நீங்கள் அம்பேத்கர் பேரில் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு போனது தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? அதனால் விரைவில் ஆதவ் அர்ஜுன் விசிகாவை விட்டு வெளியில் வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அதற்கான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சில் எங்களுடைய கருத்து. அடுத்தது வருண்குமார் எஸ்பி திருச்சி, ஐபிஎஸ் அதிகாரி. அவருக்கும் சீமானுக்கும் மறுபடியும் மோதல். அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். அரசியல்வாதிகள்னால் வேறு, அதிகாரிகள் வேறு. அதிகாரிகள் இருக்கிறதே வெளியில் தெரியக்கூடாது, அவங்க பேரே வெளியில் வரக்கூடாது. ஆனால் வருண்குமார் அரசியல்வாதி போல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சக்கரை பிடிச்சாங்க. வருண்குமார் இதை பிடுங்கிட்டார், மொபைல் ஃபோனை பிடிங்கி அதில் எல்லாத்தையும் பார்த்தார். வீடியோ என்னென்ன கண்ட வீடியோலாம் இருக்குது, மோசமான வீடியோலாம். நேராக கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணி என்னென்ன குற்றங்களை செஞ்சுருக்காருன்னு போடணும். இல்லைன்னா ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அவர் மேலே வழக்கு போடணும். 2ஐயும் விட்டுட்டார். 2ஐயும் விட்டுட்டு அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அவருக்கு வேண்டிய வெளி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த வீடியோவெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து நீ போடுங்கிற. இது மோசமான செயல். சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் இல்லை, அவருக்கு நம்ம ஆதரவு கிடையாது, ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வேலை பண்ணலாமா? கைப்பற்றின ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவரை கூட்டிகிட்டு போய் விசாரித்து அவர்கிட்ட ஆதாரங்கள் எடுத்தால் அதை வந்து சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள்லாம் வேறு ஆள்கிட்ட கொடுத்து போட வைப்பீங்களா? இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையா? அடுத்தது இந்த சாட்டை முருகன் இவங்களெல்லாம் பிடிச்சாரு. இதே வருண்குமார் அவங்ககிட்ட மொபைலில் பிடுங்கினாரு. அதிலிருந்து இவங்க பேசின ரெக்கார்ட் பண்ணி வச்ச சாட்டை முருகனா அதை பூரா சோஷியல் மீடியா. அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லையை விட்டுட்டு வெளியில் வந்து விட்டார் வருண்குமார். அதனால் வருண்குமார் செய்தது மிகப்பெரிய தப்பு. எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போ சண்டிகாருக்கு போயிருக்காரு. அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ், இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்க தெரியுமா? குற்றங்கள் மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, எங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எப்படி, இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அவங்களுக்குள்ள. அதுக்கு தான் அந்த கான்ஃபரன்ஸே. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம், மற்ற காவல்துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் அந்த கான்ஃபரன்ஸு நடக்குது. ஆனால் அங்கே போய் அவர் சீமான் புராணம் பாடியிருக்கார். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஆங்கிலத்தில் அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறார். ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா. பாருங்கள் அந்த வீடியோ. 9 women have been murdered and their body disposed. He puts out the video and the video is uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world.
they have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for affecting the arrest. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவில் அவர் இங்கே பேசுனார் சண்டிகாரில். இந்த வீடியோ எப்படி சமூக வலைதளத்தில் வந்தது? வரலாமா? ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபிடென்ஷியலாக பேசுகிற மீட்டிங்கோட பேச்சு சமூக வலைதளத்துக்கு வரலாமா? கொடுத்தது யார்? வருண்குமார் தான். அங்கே போய் பேசிட்டு அந்த வீடியோ எடுத்து இவர் பேசுகிறது மட்டும் எடுத்து இங்கே போட்டிருக்காரு. அதுவே விதிமீறல் இல்லையா? இவர் அந்த பதவிக்கு இருப்பதற்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் காவல்துறையில் இருந்த நான் பல ஐபிஎஸ் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். சரியான டிஜிபி இல்லை, பெரிய டிஜிபிங்கெல்லாம் இருந்தால் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வருண்குமாரை நீங்கள் இந்த மாதிரி பேசவே கூடாது. நீங்கள் முதல்ல ப்ரெஸ்ஸையே இப்போ மீட் பண்ணக்கூடாது. வருண்குமாருக்கு சொல்கிறேன், கான்டாக்ட் ரூல்ஸை போய் பாருங்கள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸில் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் பேசணும் ப்ரெஸ்ஸில். அப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதா டிஜிபிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணும். அதுதான் சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் இவரே பேசிக்கிறாரு சம்பந்தம் இல்லாத வழக்குகளை. அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே, என் மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் அசிங்கமான இதெல்லாம் இப்போ இதில் பதிவு செஞ்சாங்க சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில். அது தப்பு. சீமான் அந்த நாம் தமிழர் செஞ்சது தப்பு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி ஒரு பெண்ணு, குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அவதூறு பண்ணி போட்டிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வருண்குமாருக்கு எதிராக நீங்கள் செஞ்சதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீடியோவெல்லாம் அவர் போடுறாரு. சாட்டை துறைமுருகன் பேசுன்னு சொன்னால் அவர் சமூக தளத்தில் போட்டதுனால நாங்கள் போட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டாலும் மனைவி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதது உங்கள் மேலே தப்பு சீமான் இது மேலே. ஆனால் அதே சமயத்தில் அந்த மீட்டிங்கில் போய் இந்த டாபிக் எல்லாம் எப்படி பேசுகிறீங்க? என் மனைவிக்கு இது நடந்தது, என் குழந்தைக்கு இது நடந்தது, சோஷியல் மீடியாவில் போட்டோம். நாங்கள் ட்விட்டருக்கு இந்த எங்களை திட்டி போடுற ஆளுங்க யாருன்னு கேட்டோம். ட்விட்டர் இன்னும் கொடுக்கல, புலம்புறாரு. ட்விட்டர் கொடுக்கலன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியலன்னு அர்த்தம். ட்விட்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி. ட்விட்டர் கொடுக்கலன்னா நீங்கள் அமெரிக்கன் கோர்ட்டில் போட்டு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு ட்விட்டருக்கு எதிராக வாங்கணும். கோர்ட்டில் கேட்டால் அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறான். அதை விட்டுட்டு நீங்கள் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்கலன்னு. சோஷியல் மீடியா இல்லை வெளிநாடுகளில் தானே இயங்குது. அதை நீங்கள் அவங்க எப்படி அணுகிறதுங்கிற அணுகுமுறையே உங்களுக்கு தெரியலையே. அதனால சரி, மூணு எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல சீமான் மேலே, அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அங்கே போய் பேசுகிறாரு கான்ஃபரன்ஸில், இவங்க ஸ்டாலின் அரசெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. உதவியாக இருந்தால் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. 3 எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்போ ஸ்டாலின் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஸ்டாலின் சீமான் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை வரும்னா அவர் அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு உடந்தையாக இது அவரில் அனுகூலமாக இல்லை. நீங்கள் போயிட்டு ட்விட்டர்கிட்ட போயிட்டு கேட்குறீங்களா? அதனால் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்களுக்கு இல்லாத அதிகாரமா? உங்கள் அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமே. போனால் பாத்ரூமில் வலிக்கி விடுகிறாங்களே, போலீஸ் யாராச்சும் அடித்தா கைக்கு கட்டு போடுறாங்களே, போலீஸ் யாராச்சும் திட்டுனா ஜெயிலில் வச்சு கையை ஒடிச்சுக்கிட்டு கட்டு போடுறாங்களே. இவ்வளோ அதிகாரம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ சீமான் விஷயத்தில் அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டியது தானே. ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் போய் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சீமான் இது பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுங்க. பிரிவினைவாதம்னா அந்த கேஸில் ஆதாரங்கள் எடுத்து உள்ளே போடுங்க. சீமானுக்கு நிறையா அவங்களுடைய கட்சியிலெல்லாம் நாடுகள்லாம் இருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து ஒருத்தர் போஸ்டர் போட்டால் உடனே அவங்க இது பிரிவினைவாதிகள்னு அர்த்தம் இல்லை, நாட்டுக்கு எதிரானவர்கள்னு அர்த்தம் இல்லை, தேச துரோகிகள்னு அர்த்தம் இல்லை. இலங்கை தமிழர்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கான். அவன் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. உடனே அந்த யாருக்கு ஆதரவாக சொல்கிறாங்களோ அவங்க பிரிவினைவாதின்னு வந்துட முடியுமா? அதனால் நான் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. காவல்துறையில் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ வரக்கூடிய அதிகாரிகள் இப்படி இருக்காங்க. இதை வேடிக்கை பார்க்குறாங்க காவல்துறை தலைமை. அதுதான் அதை விட வேடிக்கை. எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? எப்படி ஆட்கள் இருந்தது? பிபி ரங்கசாமி எல்லாம் இப்படி திரும்பின ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட டிஜிபிக்கள் இருந்த ஒரு காலம். அவ்வளோ பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது கட்டவிழ்த்து விட்ட குதிரை போல் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த விஷயத்தில் இவர் செய்கிறது தப்பு வருங்க. இப்போ அரசியல்வாதி அப்படி தாங்க பேசுவான். அரசியல்வாதிக்கு இது கட்டுப்பாடு இல்லை. போலீஸை திட்டுவான். நீங்கள் ஊர்வலம் போகிறீங்கல்ல, இந்த திமுககாரர் என்ன பண்ணுவான், சில போலீஸ் அதிகாரிகள் அவனை பிடிச்சி உள்ளே போட்டு தட்டியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஏதாச்சும் ஊர்வலம் வரும்போது அந்த அதிகாரி பந்தோபஸ்தில் வராரான்னு பார்ப்பான்.
பந்தோபஸ்தில் வர்ற ஆள் மேலே கல்லை விட்டு அடிப்பான், அந்த ஊர்வலம் சாக்கா வச்சு அவன் பழி தீர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள். அவங்கள சமாளிக்கக்கூடியதெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வேணும். ஐபிஎஸ் அதிகாரி ரோட்டில் போயிட்டு அவனோட சண்டை போடக்கூடாது, அவங்களோட போய் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ் இல்லை. அதனால் வருண்குமார் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு அதிகாரி, உங்களுக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்குது. அரசியல்வாதியோட போய் சரி சமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கடமையை செய்யுங்கள். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ளது இல்லைங்க, அதுதான் நீங்கள் செய்யணும். அவங்களோட போயிட்டு ஒவ்வொரு கான்ஃபரன்ஸிலும் போய் நீங்கள் புலம்பிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த 2 பேர் சண்டையிலையும் நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது, இன்றைக்கி சென்னையில் ஸ்டாலின் பேசியிருக்கார், அது ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கணும். பேப்பரை வச்சு பார்த்து படிக்கிறவர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் திமுக ஆட்சியில் எத்தனை பாலம் கட்டினாங்கன்னு கட மனப்பாடமாக லிஸ்ட்டு சொல்ல. அநேகமாக எப்படி ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணியிருப்பார் வீட்டில், நைட்டு உட்காந்து தூங்காமல். அவருக்கு தான் தூக்கம் வருது இல்லைல்ல, ஃபுல்லாக வெள்ளம் வந்து கொட்டுது, ஜனங்கள்லாம் பாடாப்படுறாங்க, தூங்கினா தூக்கம் வருது இல்லை, உட்காந்து எத்தனை பாலம் நம்ம திமுக ஆட்சியில் கட்டினாங்க அப்படின்னு லிஸ்ட்டு கொடுங்கன்ட்டு ஒரு 15-20 பாலம் மனப்பாடமாக சொல்கிறார். இதெல்லாம் நாங்கள் கட்டணும்னு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், பாடி பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூலக்கடை பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம், வியாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோட் வெஸ்காட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை, காசா மேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, எஸ்பி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், பெரம்பூர் லோகா ஒர்க்ஸ் மேம்பாலம், தங்கச்சாலை மணிகுண்டு பாலம், ஆர்கே நகர் காக்கிரேன் பேசின் பாலம், ஜிகே மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோட் மேம்பாலம், கோடம்பாக்கம் பாலம், ஆலந்தூர் மிசா ஆபிரகாம் பாலம் லிஸ்ட்டு சொல்லி முடிச்சதை பார்த்துட்டீங்கல்ல. ஆனால் நம்ம என்ன கணக்கு போடணும்னா, ஒரு பாலத்துக்கு 40%, ஒரு பாலம் கட்டுறதுக்கு. அப்போ எத்தனை 1000 கோடி அடிச்சிருப்பாங்க இந்த பாலம். இவங்க பாலம் கட்டுறது சென்னை மாநகரை மேம்படுத்தணுங்கிற அக்கறையில் இல்லை. பாலம் கட்டினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 40% கணக்கு போட்டால் 4 பாலம் கட்டு இவ்வளோ வரும், அவ்வளோதான். அது மக்களுக்கு பயன்படுமா? இதுமா எல்லாம். கோபாலபுரத்தில் இவங்க வீட்டுக்கு வசதி, அவங்க ஸ்கூல் ஏதோ இருக்குது, அதுக்காகவே ஒரு பாலம் கட்டினாங்க. முதல்ல ஆட்களே இல்லை, அந்த மாதிரி பாலங்கள்லாம் கட்டினாங்க. ஆனால் கட்டினதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40%. ஆனால் சொன்ன லிஸ்ட்டில் ஏவாவேலு 3 மாதத்தில் கட்டி இடிஞ்சதை பாலம், அதை சொல்லாமல் விட்டார். இவங்க கட்டி இடிஞ்ச பாலம் 2-3 இருக்குது, அதை பூரான்னு சொல்லலை. இடியாத பாலத்தை சொல்கிறாரு. அதில் 40% அப்படிங்கிறத வெளியில் கண்டுக்காமல் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க மேம்பாலம். 2001 கருணாநிதியை கைது பண்ணது எதுக்கு தெரியுமா? மேம்பால ஊழல். அதில் தான் கைது பண்ணாங்க 2001. அதுக்கப்புறம் அதில் தான் ஜெயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஆட்சி மாறினோன்னா 2006 அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருந்தது. புதிய தலைமை செயலகம் கட்டினாங்க, அதில் பெரிய சொத்து. அதிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே, ஆஹா இந்த அடி அடிச்சிட்டாங்க, நம்ம தான் இன்சார்ஜு, ஜெயலலிதா வரப்போகிறாங்க 2011, அதுக்குள்ளே நம்ம விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடினோடு விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடினார் ஒரு ஐஏஎஸ். அதில் வந்து ஆதாரங்கள் எல்லாம் எடுத்தாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, விட்டுட்டாங்க. இல்லைன்னா அந்த புதிய தலைமைச் செயலகத்தையும் போயிருப்பாங்க. 2001 மேம்பால வழக்கிலேயே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. அதனால் மேம்பாலம் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. ஸ்டாலின் ஏவாவேலு கட்டின மேம்பாலத்தை பேசுங்க. நீங்கள் திறந்து வச்சு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன மேம்பாலத்தை பற்றியெல்லாம் பேசுங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் மேம்பாலம் கட்டினதுக்கு அத்தனைக்கும் காரணம் 40% கமிஷன் தான் அப்படிங்கிறது தான் அவருக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய பதில். அடுத்து சொல்கிறாரு சென்னை திமுகவின் கோட்டை, அதிலே சொல்கிறாரு. அதனால தான் எப்போவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கிட்டு இருக்கிறது. நீங்களாம் நினைப்பீங்க, ஆமாம் சென்னை திமுகவோட கோட்டையாக அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. 1977 எம்ஜிஆர் எலெக்ஷனில் நின்னார்.
நின்று பயங்கர செல்வாக்கு அவருக்கு. என்ன திண்டுக்கல் எலெக்ஷன் இதுலேயே 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 77 சட்டசபை தேர்தல் நடந்தது. பார்த்திங்கன்னா அவ்வளவு ஜெயிக்கிறாரு. ஆனால் சென்னையில் 14 எம்எல்ஏ, அதில் ஆர்கே நகரை தவிர 13 டிஎம்கே ஜெயிச்சிச்சு. கருணாநிதி சொன்னார், எங்களது கோட்டையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சென்னையிலெல்லாம் படித்தவன் சண்டை கண்டிக்கு போக மாட்டாங்க. அங்கே சோடா பாட்டில் வீசினாங்கன்னா அது கிட்டக்கே போட மாட்டாங்க, நாகரிகமானவங்க. சென்னையில் இருக்கிறதுல 40% மேலே ஓட்டு, 50% ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க பொது இப்போ அரசியல்வாதி ரவுடியெல்லாம் வரான், இவனுக்கு ஏன்டா நம்ம ஓட்டு போடணுன்னு ஒதுங்கிடுவாங்க. கருணாநிதி அப்போவே பிளான் போட்டு சென்னையில் கள்ள ஓட்டு எங்கெங்கே போடுறதுன்னு சொல்லி க்ளீனாக பிளான் பண்ணுவார். அதனால் 1977 13 சீட்டு கருணாநிதி ஜெயிச்சதுக்கு காரணமே முழுசாக கள்ள ஓட்டு. ரெண்டாவது குடிசை. ஏன்னா குடிசையில் கொண்டாந்து ஆளுங்களை, இல்லாத ஆளுங்க பேரெல்லாம் ஓட்டில் பதிவு, அந்த குடிசையை வச்சு அவன் வாடகைக்கு விடுவான். திமுககாரன் வாடகைக்கு விடுவான், உள்ளே வேறு ஒருத்தன் இருப்பான். ஆனால் ஓட்டு இதில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க திமுககாரன் பேர் தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கவே மாட்டான். இப்படி குடிசைகளை அமைத்து அதன் மூலம் கள்ள ஓட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு 2 பேர் சேர்க்க சொல்லுவார் கருணாநிதி. 2 பேர். அப்போல்லாம் அந்த ஐடி கார்டு இதெல்லாம் இல்லை, 2 பேர் வீட்டுக்கு 2 பேர். அப்போல்லாம் நேராக போவாங்க, பேர் சொல்லுவாங்க, உள்ளே விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு இதுக்கு சேர்த்து அவ்வளவையும் கள்ள ஓட்டு போட்டு தான் திமுகவுக்கு இந்த இது அவங்க வசமானது. ஏன் ஸ்டாலின் சொல்கிறாரு திமுக சென்னை எங்களது கோட்டைன்னு. 1991 மொத்தமே உங்கள் கட்சி, உங்கள் அப்பா 2 சீட்டு தான் ஜெயித்தார் சென்னையில். துறைமுகமும் எக்மோரும் பரிதி இளமொழியும் அங்கே வந்துக்கிட்டு கருணாநிதியும் ஜெயித்தாங்க. அன்பழகன் தோற்று போனார், சேப்பாவுக்கு தோற்று போச்சு, அண்ணாநகர் தோற்று போச்சு. இவர்கள் இவரே 1008 ஸ்டாலினே தோற்றார், படுதோல்வி அடைந்தார் ஸ்டாலின் 1991 இதே சென்னையில். அப்போ எங்கே போச்சு உங்கள் கோட்டை? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். சென்னை கோட்டை 234 தொகுதியில் 2 தொகுதி மட்டும் ஜெயிச்சிங்க, அதுவும் ஃபுல்லாக கள்ள ஓட்டு. இதில் போட்டது ஃபுல்லாக ஹார்பரில் துறைமுகத்தில் கருணாநிதிக்காக போட்டது ஃபுல்லாக கள்ள ஓட்டு. 500 ஓட்டுலேயோ 600 ஓட்டுலேயோ ஜெயித்தார். இதுதான் இவர்களது செல்வாக்கு. அப்புறம் இதே ஸ்டாலினுக்கு இருக்கிற சென்னை ஓட்டை உங்களுடைய கோட்டைன்னு சொல்கிறீங்கள. ஜெயலலிதா வந்தாங்கல்ல, ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் சென்னையில் அவங்க எவ்வளோ ஜெயித்தாங்க, நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க கணக்கு சொல்லட்டுமா? உங்களை விட அதிகமாக ஜெயித்தாங்க. மயிலாப்பூரில் கபாலி போட்டீங்க, கபாலியே காலி, கபாலி சீதே காலி. மயிலாப்பூர்லாம் கபாலி வச்சுக்கிட்டு உங்கள் கோட்டை அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. மயிலாப்பூர்லேயே ஜெயிச்சு காமிச்சாங்க ஜெயலலிதா. ராயபுரத்தில் ஜெயிச்சு காமிச்சாங்க, திமுகவின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய ராயபுரத்தில் ஜெயிச்சு காமிச்சாங்க. மத்திய சென்னை கோட்டைன்னா மத்திய சென்னை இவரை 2014 தனியாக நின்று மத்திய சென்னையில் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தாங்க. தென் சென்னையை ஜெயித்தாங்க. மத்திய சென்னை, தென் சென்னை 3 இருந்ததில்லை. இதெல்லாம் பெரும்பாலானது ஜெயலலிதா ஜெயித்தாங்க. உங்கள் கோட்டைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி இப்போ கட்சிக்காரவங்கெல்லாம் 2 கட்சிகள் எதிர்கட்சிகள் பிரிந்திருப்பதனால் நீங்கள் அதில் குளிர்காய்ஞ்சு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய சென்னை என்றுமே திமுகவின் கோட்டையாக இருந்ததில்லை. அவர்கள் ஜெயித்த அத்தனையும் கள்ள ஓட்டு, குடிசை மாற்றுவார்கள் குடிசைகளை உருவாக்கி குறுக்கு வழியில் தான் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயலலிதா வந்தபோது இவர்கள் பாட்சா பலிக்கவில்லை, அத்தனையிலையும் மண்ணை கவனாங்க. என்னாச்சு 2014 எம்பி எலெக்ஷனில் என்னாச்சு? சென்னை ஸ்டாலின் சொல்லுங்கள், எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க? மத்திய சென்னை யார் ஜெயிச்சா, தெரிஞ்சுன்னா வட சென்னை யார் ஜெயிச்சா? இப்படி தான் போச்சு உங்களுடையது. 0 தானே நீங்கள் 2014. அதனால் கோட்டை என்பதெல்லாம் ஸ்டாலினின் மோசமான கற்பனை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.